அக்காட்ட எப்படி போய் காசு கேட்கறது? என்ன பண்ணுறது தெரியலையே. ஏய் போய் காசு வாங்கிட்டு போடா. இல்லைடா, போன வாரம் தான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி காசு வாங்கினேன். இப்போ என்னன்ற போய் சொல்லி காசு வாங்குறது? ஏய் என்னத்தையா போய் சொல்லி வாங்கிட்டு போடா. சரி இரு வரேன். ஐயா, ஒரு 5000 ரூபா பணம் கொஞ்சம் கடனாக தேவைப்படுதுங்க ஐயா. ஏற்கனவே வாங்கின கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது. திரும்ப திரும்ப வந்து பணம் கேட்குறியாம்மா? இல்லையா, தம்பி காலேஜில் தான் ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களாம்மா, அதான் கேட்குறேன். சரி நீ போ, நான் கொடுத்துக்கிறேன். சரிங்க ஐயா. சரி வாங்கிக்கடா. சரிக்கா. ஏன் தம்பி, பொய் சொல்லி பணம் வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு உனக்கு தேவையாகி போச்சு. நான் என்னையா போய் சொன்னேன்? தம்பி நீ உன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருந்தா நானும் கேட்டு தான் இருந்தேன். உங்கள் அக்கா இங்கே மாடு மாதிரி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறா. அவளை பற்றின கவலை உனக்கு கொஞ்சமாச்சு இருக்கா? தம்பி உங்க கூட சுற்றுறவன்லாம் நீ செலவு பண்ண சுற்றிட்டு இருக்கானுங்க. எங்கே நிப்பாட்டிப்பாரு, எல்லாம் ஒதுங்கி ஓடிடுவானுங்க. உங்கள் அக்கா உனக்கு எவ்வளோ பண்ணுறா? அவளுக்கு சின்னதாக வச்சு நல்லது பண்ணி யோசிச்சிருக்கியா? நீ கேட்குறப்பெல்லாம் காசு தரால, எல்லாம் அவளை சொல்லணும். இரு, காசு தர வாங்கிட்டு போ. இல்லைங்க வேணாம். கோபி, இது வச்சு கடைசியாக இருக்கட்டும்.